ஸோ hey guys, வெல்கம் டு டி ரைடர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ்ட்ரியான கேஸ் தான். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ட்ரி கேஸ் சேனலாக மாற்றிடலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் எடிட் பண்ணி படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாக்கா அதுக்கு வந்து எனக்கு இது போக மாட்டேங்குச்சு, காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. கேம்ஸ் வீடியோ போட்டாக்கா அதுக்கு யூஸ் வர மாட்டேங்குது. ஸோ அதான் மிஸ்ட்ரி இதுக்கு வந்துட்டேன். ஸோ இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டைம் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நானும் வந்து இது மாதிரி நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம வந்து என்னப்பா ஒரு கேஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்ல நடந்த கேஸ் தான். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அது என்னன்னாக்கா ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆனாங்க. ஸோ அப்படி எஸ்கேப் ஆனவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்க, அவங்கள இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போதுமே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் போகுது, அதனால் ஷேர்லாம் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேஸை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி எல்லாருமே வந்து அந்த ஊரில் கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்காஸ்ட்ராஸ் எஸ்கேப்னு தான் சொல்கிறாங்க. இந்த இந்த கேஸ் ஏன் இப்படி வந்துனாக்கா போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ ஜான்வரி வந்து 1960 அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேரில் பார்த்தீங்கன்னாக்கா ஜான் ஆஞ்சலின் இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரிமினல். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 வந்து பிரதர்ஸ் மாதிரி 4 பேர் இருக்கிறாங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேலரன்ஸ் ஆஞ்சலின், ஆலன் வெஸ்ட், ஃப்ராங்க் மாஸ்ரிஸ், இவங்க 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட தம்பி மாதிரி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா வெளியே சுற்றிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து கொள்ளத்தனம்லாம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ராபரி பண்ணிக்கிறானுங்க. எப்படின்னாக்கா பேங்க்குள்ள நம்ம மணி ஹெஸ்ட் படம்லாம் பார்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு பேங்க்குள்ள போய் ராபரி ஹெட்ஸ் பார்த்துக்கிறானுங்க. அப்படியே என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்லரி பண்ணிக்கிறானுங்க. என்னன்னாக்கா ரோட்ல போற எல்லாரையும் பார்த்தீங்கன்னாக்கா வம்பு இழுத்துக்கிறானுங்க. அப்படியே சண்டைக்கு இதுல எல்லாம் பண்ணிக்கிறானுங்க. ஸோ அப்படியே இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இப்படியே விட்டா பிரச்சனை ஆயிடும். ஸோ அடுத்து இன்னும் நிறைய கொள்ளடிப்பானுங்க, பக்லரி பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் போடுறாங்க. அப்படி போட்டாலும் என்ன பண்றானுங்கன்னா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எப்ப போட்டாலும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜெயில. ஸோ இப்ப என்ன பண்றாங்கனாக்கா இவனுங்களை வந்து என்ன பண்றாங்கனாக்கா ஒரு முக்கியமான ஒரு இடம். அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னாக்கா அதான் சொன்னல அல்காஸ்டாஸ்ன்னு, அதுதான் வந்து அந்த ஜெயிலோட பேரு. ஸோ இந்த ஜெயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐசோலேட்டட் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல போறவங்க யாராலுமே தப்பிக்க முடியாது. சுத்தி தண்ணியா இருக்கும். இது ரிவர் மாதிரி வச்சுக்கோங்களேன், சுத்தி அப்படி இருக்கும். ஸோ இங்க போடுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான கைதிகளா தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பிக்க முயற்சி பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இங்க போட்டுருவாங்க. ஸோ இங்க போட்டதுனால பாத்தீங்கன்னா யாருமே தப்பிக்க முடியாது. ஸோ இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அல்காசாஸ் ஃபெடரல் அப்புறமா பென்டிஜெனரல் ஒரு ஏரியால இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட். இந்த அல்காஸ்டாஸ்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஐலாண்டு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியா யூஎஸ்ல இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா அவங்கள போட்டாங்களா, அங்க போட்டு இவங்க நல்லா யோசிக்கிறானுங்க எப்படா தப்பிக்கிறதுன்னு. அப்படியே இவனுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இப்படியே இவனுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு ஐடியா வருது, இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. என்ன அவங்க ஏற்கனவே நிறைய இதை தப்பிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இங்க எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிக்கிறானுங்கனாக்கா இவனை வந்து நம்ம ஜான் இருக்கான் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்களேன், கிராஃப்டிங் பண்ற மேன் மாதிரி. ஸோ இவன் என்ன பண்றானாக்கா அங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 பேரும் இது கேஸ்குள்ள இருக்காங்க பார்த்தீங்களாக்கா கம்பிக்குள்ள, அவனுங்க மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். ஒரு மூஞ்சியை வச்சு அவனுங்க மாதிரியே ஒரு மூஞ்சியெல்லாம் ரெடி பண்றான் பொம்மை மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்றான்னா நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொம்மையை வந்து அவங்க பெட்டுக்கு பதிலாக அவனுங்களுக்கு பதிலாக அவங்க பெட்ல இந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு அதை போத்தி விட்டு கிளம்ப இவங்க வந்து தப்பிக்கலான்னு பிளான் போடுறாங்க. இவங்க எப்போ தப்பிக்கலான்னு டைம் செட் பண்றான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா ஒரு சில டைம்லாம், அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கிறானுங்க. அந்த டைம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பெட்ல வந்து அந்த பொம்மையெல்லாம் செட் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காத்து வந்து போயிட்டு வரதுக்காக வெண்டிலேட்டர் இருக்கும். ஸோ அந்த வெண்டிலேட்டரை உடச்சி அந்த வெண்டிலேட்டரை யூஸ் பண்ணி காட்ஸ் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவனுங்க வெளியே கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பின இவனுங்க பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிடுறானுங்கனாக்கா ராஃப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு போட் மாதிரி இருக்கும். அந்த போட்டை வந்து போலீஸ் எல்லாம் போயிட்டு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி கடல்லாம் போலீஸ் எல்லாம் போகணும்ல, அந்த லேஃப்டை திருப்பி இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கனாக்கா வழி தெரியாம போயிட்டானுங்க.
ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டானுங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கிறான். அவன் 4th மெம்பர். அவன் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆலன் வெஸ்ட்ன்னு சொன்னான் பார்த்தீங்களா 4 பேர். அதில் ஆலன் வெஸ்ட் மட்டும் மாட்டிக்கிறான். ஸோ இவனை பிடிச்சி இவங்க ஜெயிலில் போட்டாங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 3 பேரையும் தேடுறதுக்காக போலீஸ் கிளம்புறாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. ஸோ எங்கடா போயிருப்பானுங்கன்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி கடல். இவனுங்க போட் எடுத்துட்டு எங்க போனானுங்க ஏது போனானுங்க போலீஸ்க்கே தெரியல. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா FBI அப்புறமா லோக்கல் காப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபியர் ஆவாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்க எல்லா க்ளூஸையும் போட்டு எல்லாத்தையும் வச்சு தேடி பாக்குறாங்க. ஸோ அப்படி அவங்க தேடிட்டு இருக்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு க்ளூமே கிடைக்கல. ஸோ அந்த எங்க தான் போயிருக்கானுங்கன்னு சொல்லி தெரியாத பாத்தீங்கன்னாக்கா இந்த கேஸை வந்து அவங்க எப்படி க்ளோஸ் பண்றாங்கனாக்கா சரி அவங்கலாம் வந்து காணா போயிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து அவங்க எப்படியா அந்த தண்ணியில போய் போட் வந்து இது பெட்ரோல் காலியாக எப்படியோ அவங்க அங்கேயே செத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கேஸ் நாங்கள் வந்து மூடுறோம்னு சொல்லி அப்பயே மூடுவாங்க. பட் ஆனால் இந்த கேஸ் வந்து இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 3 பேர் என்னாச்சுன்னே தெரில. ஸோ இவங்க ஒரு அசம்ஷன் தான் வச்சாங்க அவங்க 3 பேர் செத்துருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 3 பேரோட வாண்டட் லிஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவங்க கிட்டே இருக்கும். ஸோ யாராவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களை கண்டுபிடிச்சிங்கனாக்கா அவங்க போலீஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு காசு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சான் பிரான்சிஸ்கோ கலிஃபோர்னியாவுக்கு தான் போகணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு மிஸ்ட்ரினாக்கா 3 பேர் தொலைஞ்சு போனாங்க பார்த்தீங்களா. அந்த 3 பேருக்கு என்ன ஆச்சு எப்படி செத்தானுங்கன்னே கூட தெரில. ஸோ ஒரு வேளை கப்பலில் போய் செத்துருக்கலாம். இல்லைன்னா போகிற வெளில ஏதாவது மீன் அவங்கள சாப்பிட்ருக்கலாம். மீன்னா ஷார்க் அந்த மாதிரி வேல்லாம் வந்து அவங்க முழுகிருக்கலாம். ஸோ இல்லைன்னா அவங்களே போய் ஏதாவது ஒரு ஐலாண்டில் போய் மாட்டிருக்கலாம். ஸோ இப்போ நிறையாவே விஷயங்கள் இருக்குது. பட் இந்த கேஸ் வந்து அப்போ வந்ததுனால அவங்க எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. ஸோ இது எப்போ தப்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜூன் அவங்கள ஜான்வரியில வந்து அந்த ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் இவங்க தப்பிக்கிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூனில் தான் தப்பிக்கிறாங்க. ஜூன் வந்து ஒரு 11 12 மணி நைட்டு இந்த சம்பவம் நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா 1962. அவங்க வந்து 1960 வந்து அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. 1962 வந்து எல்லா பிளானையும் அடி படின்னு பண்ணி நைட்டு ஒரு 11 to 12 மணிக்கு அப்படியே கிளம்பி எஸ்கேப் ஆகிக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடந்துக்குது. ஸோ இப்படி தான் வந்து தப்பிச்சுனாங்க. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருந்தாக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு சேரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் ரைடர்.